ஆண்டவனே, இன்னைக்கு நல்ல தூக்கம் வரணும். இப்படி வாய பொளந்தா அந்த ஆண்டவனே பயந்துகிட்டு தூங்க மாட்டான். நாங்க எப்படி தூங்குறதா? ஏண்டி உன் தூக்கத்தை என்ன என் வாயிலையா வச்சிருக்கேன்? நீ பாட்டுக்கு அங்க தூங்கு, நான் பாட்டுக்கு இங்க தூங்குறேன். அப்பா நாங்க பாட்டுக்கு தூங்குறோம், நீங்க கொரட்டை விட்டு கொருன்னு உங்க பாட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. அம்மா, கொரட்டைங்கிறது எங்க பரம்பரை சொத்துமா. பரம்பரையா நாங்க ராகத்தோட தான் தூங்குவோம். மாமா, ராகத்தோட தூங்குறது தப்பு இல்ல. ராத்திரி நேரம் ஒரு பாட்டோட நிறுத்திக்கங்க. அக்கம் பக்கத்துல எல்லாரும் தூங்கணும்ல. சரிம்மா, இன்னைக்கு ஒரு நாள் கொரட்டையை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகேயா? தேங்க்ஸ் மாமா. குட் நைட் அத்தை. குட் நைட். குட் நைட். இந்த நேரத்துல யாருமா? ஆனந்தா? இல்ல மாமா, அவர் இப்ப வர மாட்டாரே. ஒருவேளை நான் சின்சியரா வேண்டினதுனால அந்த ஆண்டவனே நேர்ல வந்துட்டாரோ? ஆண்டவன் நேர்ல வராரு, பேசாம படுத்து தூங்குங்க. ஆமா ஆமா, அன் டைம்ல ஐயோ ஐயோன்னு கத்தினா ஏத்து வீட்டுக்காரனே வரமாட்டான். ஆண்டவனாவது வரதாவது எல்லாம் பிரம. ஏய், சாட்சாத் அந்த ஆண்டவனே தான். போய் மூடுங்க. ஏய், பிஸியான ஆள் வந்திருக்காரு, திரும்பி போயிட போறாரு. போய் கதவை தர. அத்தை நீங்க இருங்க, நான் போய் பாக்குறேன். யார் நீங்க? எம்மாடி, நான் தாம்மா. ஓ, பிச்சைக்காரியா? சாரிங்க, வீட்ல சாப்பாடு இல்ல, தீந்துருச்சு. கண்ணு, நான் பிச்சைக்காரி இல்ல, உன் அம்மா. அம்மா நீயா? அம்மா என்னமா அது கோலம்? எல்லாம் அலங்கோலண்டி. என் வாழ்க்கையே சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வாங்க சம்பந்தியம்மா, என்ன இந்த நேரத்துல? அதை ஏன் கேக்குறீங்க? என்னால அங்க இருக்கவே முடியல, ஒரே தொந்தரவா இருக்கு. தொந்தரவா? யாருமா உன்னை தொந்தரவு பண்றாங்க? உன் அப்பா பண்ற சேட்டை அந்த கடவுளுக்கே அடுக்காதிரி. என்னால நிம்மதியா கூட தூங்க முடியலம்மா. அடக்கடவுளே, அங்கேயும் இந்த பிரச்சனை தானே? இது கொரட்ட பிரச்சனை இல்ல, இது வேற. சம்மந்தியம்மா, உள்ள வந்து உங்க பிரச்சனையை சொல்லுங்க. உள்ள வாங்க. உள்ள வந்தாலும் அதே பிரச்சனை தான். வாங்க. உள்ள சொன்னாலும் வெளியில சொன்னாலும் எனக்கு ஒரே குறைதான் சம்பந்தி. இனிமே அந்த மனுஷனோட என்னால வாழ முடியாது சம்பந்தி. சரி உட்காருங்க சம்பந்தியம்மா. இருக்கட்டும் சம்பந்தி, உட்கார்ந்தாலும் பிரச்சனை, நின்னாலும் பிரச்சனை சம்பந்தி. அங்க அப்படி என்னதாம்மா பிரச்சனை? அதை ஏன் கண்ணு கேக்குற? உங்க அப்பா பண்ற கொடுமையை என்னால தாங்க முடியல. அந்த மனுஷன் கூட ஒரேடியா சண்டை போட்டுக்கிட்டு நான் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டேம்மா. சம்பந்தியம்மா, சின்ன வயசுல பொண்ணுங்க புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வருவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன இந்த வயசுல கோவிச்சிட்டு வந்திருக்கீங்க? சம்பந்தி, இந்த ஆம்பளை கம்னாட்டிங்க இருக்காங்களே, அவனுங்க எல்லா வயசுலயும் கொடுமை பண்ணுவானுங்க, உண்டா இல்லையா? இதுக்கு கேட்காம இருந்திருக்கலாம் போல இருக்க. சொல்லுங்க சம்பந்தி, கொடுமை பண்றாங்களா இல்லையா? ஆமா சம்பந்தி, ஆம்பளைனால அப்படித்தான். கிழவனும் கொடுமைப்படுத்துறான், கோமரனும் கொடுமைப்படுத்துறான், பச்சை குழந்தை பையனா இருந்தா அவனும் கொடுமைப்படுத்துறான். அப்படி இருக்கும்போது அவங்களோட எப்படி சம்பந்தி குடும்பம் நடத்துறது? இனிமே அந்த மனுஷனோட என்னால வாழ முடியாது, அதான் வந்துட்டேன். சம்பந்தியம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் ஒரு ஆம்பளை தான். நீங்களா? ஏய், ஒரு பேச்சுக்கு சொல்றேம்மா. எதுக்கு ஆம்பளைன்னா இப்படி கடுப்படுக்கிறீங்க? உலகத்துல 100க்கு 2 ஆம்பளை நல்லவனா இருப்பான். இப்ப நாங்க இல்ல, நான் ஒண்ணு, என் பையன் ஒண்ணு. முதல்ல அவங்களை என்னன்னு விசாரிங்க. நான் தான் விசாரிக்கிறேன்ல, பேசாம இரு. சம்பந்தியம்மா, இத்தனை நாள் சாமளா அப்பா கூட சந்தோஷமா நல்லா தானே இருந்தீங்க. இப்ப என்ன திடீர்னு பிரச்சனை? அதை ஏன் கேக்குறீங்க சம்பந்தி? இத்தனை நாளா அந்த மனுஷன் கஞ்சா விக்கிறது, கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, ரகல, வெட்டு குத்துன்னு நல்லாதான் போய்கிட்டு இருந்தாரு. நல்லா போயிட்டு இருந்தாரா? ஆமா சம்பந்தி, அப்பெல்லாம் எங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லையே. என் புருஷன்னாலே அடிதடி ரகலதான். அந்த வீரத்தை பார்த்துதான் நான் காதல் கல்யாணமே பண்ணிட்டேன். உன் லவ் ஸ்டோரி எல்லாம் அப்புறம் சொல்லு, இப்ப என்ன பிரச்சனை அத சொல்லு. அதை ஏன் கண்ணு கேக்குற? கட்ட பஞ்சாயத்து பண்ணி கஞ்சா வித்து கம்பீரமா இருந்த மனுஷன் உன் புருஷன் பேச்ச கேட்டு திருந்தினாரு. எல்லாமே போச்சு. என் நிம்மதி போச்சு, என் சந்தோஷம் போச்சு, என் தூக்கம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் சொத்து போச்சு, என் மானம் போச்சு, எல்லாமே போச்சு. சம்பந்தியம்மா, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இன்னும் சம்பந்தி புரியல? நான் தான் எல்லாம் போச்சுன்றேனே. இந்த மனுஷனை யார் திருந்த சொன்னது? இவெல்லாம் திருந்தலன்னு யார் அழுதது? சம்பந்தியம்மா, திருந்துறது நல்ல விஷயம் தானே. கஞ்சா வித்து அடிதடின்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணவரு இப்ப திருந்தி இருக்காருன்னா அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதானே. சம்பந்தி, இந்த கெட்டவனை நம்பினாலும் நல்லவனை மட்டும் நம்ப கூடாது. ஐயோ, அப்படியா சொல்றீங்க? ஆமா சம்பந்தி,
இந்த கெட்டவங்களால என்னைக்கோ ஒரு நாள் தான் தொந்தரவு. ஆனா இந்த நல்லவங்க இருக்காங்களே, சுத்தி இருக்கிற எல்லாரையும் நல்லவங்களா மாத்தியே தீருவேன்னு தினம் தினம் சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்துவானுங்க. இந்த மனுஷன் கெட்ட தொழில் பண்ணப்ப கூட நான் சந்தோஷமா இருந்தேன். இப்ப நான் திருந்திட்டேண்டின்னு சொல்லி அந்த மனுஷன் வீட்டுல அடிக்கிற கூத்து இருக்கு. ஐயோ, என்னால தாங்க முடியல சாமி. அப்படி அப்பா என்னதாம்மா பண்ணாரு? அதை ஏண்டி கேக்குற? அன்னைக்கெல்லாம் கத்தி கபடா உருட்டு கட்டன்னு இருந்த மனுஷன் இப்ப அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதைன்னு படிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அடடே, புராண இதிகாசம் எல்லாம் படிக்கிறது நல்ல விஷயம் தானே சம்பந்தி அம்மா? உண்மைதான். கடைசி காலத்திலயாவது அடிதடி எல்லாம் விட்டுட்டு ஆன்மீகத்துக்கு வந்துட்டாரேன்னு நானும் சந்தோஷப்பட்டேன். ஆனா அவரு ஆளு மட்டும்தான் மாறி இருக்காரு. பரம்பரை தொழில் அப்படியேதான் இருக்கு. முன்னெல்லாம் கத்தியால அடுத்தவங்க கழுத்து தான் அறுப்பாரு. இப்போ கடவுளே கடவுளேன்னு கும்பிட்டு ஏன் கழுத்து அறுக்கிறாரு. ராத்திரி பகல்னு பார்க்காம கோவிந்தா அரோகரா ஆஞ்சநேயான்னு திடீர் திடீர்னு பயங்கரமா கத்துறாரு. எப்ப கத்துவாரோ எப்படி கத்துவாரோன்னு ராத்திரில பயந்து பயந்து எனக்கு தூக்கமே போச்சு. நீங்களே சொல்லுங்க சம்பந்தி. சாமினாலே எனக்கு முதல்லயே பயம். இப்ப அந்த மனுஷனை சேர்ந்துகிட்டு ஆவேசமா கத்துனா நான் எப்படி பொழைக்கிறது? நடுராத்திரி 12 மணிக்கு என்ன தட்டி எழுப்பி உட்கார வச்சுக்கிட்டு அந்த சாமியாரு அதை சொன்னாரு, இந்த சாமியார் இதை சொன்னாரு, இதெல்லாம் பண்ணா நம்ம சொர்க்கத்துக்கே போலான்னு என்ன சாவடிக்கிறாரு சம்பந்தி. கூறுகிட்ட சாமியாருங்க, அவனுக்கு சம்பாதிக்க 1000 சொல்லுவானுங்க. இந்த மனுஷனுக்கு அறிவு வேணாம், புத்தி வேணாம். எவனோ சொன்னான்னு பொண்டாட்டிய போட்டு சாவடிக்கிறான் சம்பந்தி. சாமியார் சொன்னானா இவன் அப்படியே கேட்பானா? அறிவு கட்டவன். சம்பந்தியம்மா, அழாதீங்க சம்பந்தியம்மா. என்ன இருந்தாலும் ஒரு சாமியார் பேச்ச கேட்டுக்கிட்டு உங்களை இப்படி கொடுமைப்படுத்தி இருக்க கூடாது. சம்பந்தி, ஒரு சாமியார் இல்ல, வீடெல்லாம் சாமியாரு. வீட்டுக்கு போய் பாருங்க, விதவிதமா சாமியாருங்க எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு. அம்மா என்னம்மா சொல்ற? அவங்க எல்லாரும் வீட்டுக்கே வந்துட்டாங்களா? ஆமாண்டி, அவனுங்களுக்கு சோத்த வடிச்சு கொட்டி என்னால சமாளிக்க முடியல. உங்க அப்பா பிரச்சனை வீட்டோட முடிஞ்சுதா? லட்ச லட்சமா பணத்தை எடுத்து தானம் பண்றேன் தர்மம் பண்றேன்னு கோவில் கோவிலா கிளம்புறாரு. இல்லன்னா ஊருப்பட்ட சாமியாருங்களை வீட்டுக்கு வரவழைச்சு அள்ளி அள்ளி குடுக்கறாரு. என்னம்மா அது அநியாயமா இருக்கு? அண்ணனுக்கு 2 பேர் என்ன பண்றாங்க? அந்த கொடுமையை ஏண்டி கேக்குற? உங்க அப்பா கோவிந்தான்னா உங்க அண்ணனுங்க 2 பேரும் அரோகரான்றானுங்க. ஒருத்த பால் காவடி தூக்குறாங்கறா, ஒருத்த பன்னீர் காவடி தூக்குறாங்கறா, இல்லனா நாக்குல அளவு குத்திக்கிறான்டானுங்க. அவனுங்க அரும்புல என்னால தாங்க முடியலடி. என்னம்மா சொல்ற? அண்ணனுங்களுமா? ஆமாண்டி, நான் இருக்கிறது வீடா இல்ல பஜனை மடமான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி. ஓ அப்பா வீட்டை வேற ஒரு சாமியாருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. வீட்டையா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? குடியிருக்கிற வீட்டை சாமியாருக்கு எழுதி வச்சுட்டா நீங்க எங்க போவீங்க? இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு சாமியாரா போலான்னு சொல்றாரு சம்பந்தி. இறைவன் சொத்து இறைவனுக்கு குடுக்கறத தடுக்காதன்னு என்கிட்ட ஆவேசமா கத்துறாரு. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்டா 60 வயசு வரைக்கும் தாண்டி இல்லறோ, அதுக்கப்புறம் துறவரோன்னு டைலாக் எல்லாம் பேசுறாரு. சாமி சாமின்னு சொல்லி சொத்து முழுக்க அழிச்சிருவாரோன்னு பயமா இருக்கு சம்பந்தி. நானும் எவ்வளவோ சமாதானமா பேசி பார்த்தேன், ஆனா அவர் திருந்துற மாதிரி தெரியல. அதான் நான் சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டேன். சம்பந்தி அம்மா, கொஞ்ச நாளைக்கு நான் இங்கேயே தங்கிக்கிறேம்மா. என்னால அந்த மனுஷன் கூட போராட முடியல. சம்பந்தியம்மா, நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இங்கேயே இருக்கலாம். ஆமா சம்பந்தியம்மா, இது உங்க வீடு மாதிரி. என்ன சாமளா அப்பாவை நினைச்சா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமாம்மா, ரவுடியா இருந்தவர் திருந்திட்டாருன்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் திருந்தினவர் ஒரு சாமியார் நம்பி போயிருக்காருன்னா அது ஆபத்தான விஷயமாச்சே. சில பேர் நான் கடவுளோட நேரடி வாரிசுங்கிறான், சில பேர் நானே கடவுளுங்கிறான். இனிக்க பேசுறானுங்க, வேஷம் போடுறானுங்க, டான்ஸ் ஆடுறானுங்க. எவனை யோகியன்னு நம்புறது? போலி சாமியார் சொன்னதை நம்பி நல்லவனா மாறுறதை விட கெட்டவனா இருந்துட்டு போறது எவ்வளோ பெட்டர்மா. சம்பந்தியம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க.
ஏதோ ஒரு தப்பான சாமியார்கிட்ட சம்மந்தி மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதை யாருன்னு கண்டுபிடிச்சு 2 தட்டு தட்டினா சம்மந்தி மட்டும் இல்ல, இந்த ஊரே சரியாயிடும். நம்ம ஆனந்த் போலீஸ் தானே, அவங்ககிட்ட சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நீங்க தைரியமா இருங்க. அம்மாடி, அம்மா எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட கொடுமா. வாமா. என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? ஒன்னும் ஆகலம்மா, வா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அப்பா, ஏங்க கிளம்புறப்போ இன்னைக்கு நைட் இல்ல நாளை காலையில தான் வருவேன்னு சொன்னீங்க. மோகன கல்யாணி இப்ப நல்லா இருக்காங்கல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? நீங்க அவங்களோட தானே ஒண்ணா வந்தீங்க? கொஞ்சம் வழி விடுறியா இடியட். ஏன் எதை கேட்டாலும் பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? அங்க ஏதாச்சும் ப்ராப்ளமா? டாக்டர் என்னங்க சொன்னாங்க? ஏங்க நான் உங்களை தான் கேக்குறேன். நீங்க இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நல்லா தானே இருக்காங்க? அப்பா, இவர்கிட்ட என்னாச்சுன்னு கேளுங்கப்பா. இப்படி பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ கொஞ்சம் பதறாம இருமா. பயப்படுற அளவுக்கு அங்க ஒண்ணும் நடந்திருக்காது. மாப்பிள, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லபடியா தானே இருக்காங்க. ஏன் இப்படி மரம் மாதிரி நிக்கிறீங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லி தொலைங்களேன். இத டார்ச்சர் பண்ணாம இருக்கியா? கேள்வி மேல கேள்வி கேட்டு டென்ஷன் பண்றீங்க. நான்சென்ஸ். ஏங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க? மோகன் கல்யாணியை பார்க்க போறேன்னு சொல்லி கொடைக்கானல் போனீங்க. அங்க என்னாச்சுன்னு தானே கேக்குறோம். இதுக்கு போய் திட்டுறீங்க. இப்ப அவங்க 2 பேரும் என்ன கண்டிஷன்ல இருக்காங்க? டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? இன்னும் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காங்களா? ஏதாச்சும் சொல்லுங்களேன். இப்படி சைலண்டா இருந்தா நாங்க என்னதான் நினைக்கிறது? தீபா, அவர் டயர்டா இருக்காருன்னு நினைக்கிறேன். நீ போய் காஃபி போட்டு வந்து கொடுமா. அப்பா, இப்ப நான் கோபப்படுற அளவுக்கு என்னப்பா கேட்டுட்டேன்? அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இவர் போய் பார்த்துட்டு தானே வந்திருக்காரு. என்னாச்சுன்னு தானே கேட்டேன். இதுக்கு போய் கோவப்படுறாரு? ஏங்க நான் உங்களை தெரியாம தான் கேக்குறேன். என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் இவ்ளோ தூரம் கேக்குறேன், பேசாம சைலண்டா இருந்தீங்கன்னா நான் என்ன செவத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கேன்? பொண்டாட்டிய மதிக்க தெரியலனா நீங்களே எதுக்குங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? தீபா, கொஞ்சம் பொறுமையா இருமா. இவர் எப்பவுமே நான் அவமானதாப்பா படுத்துறாரு. நான் எப்ப எதை கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்றதே இல்ல. இவ என்ன கேக்குறது, நாம என்ன பதில் சொல்றதுன்னு எவ்வளவு அலட்சியமா நினைக்கிறாரு பாருங்க. சரிம்மா, மாப்பிள்ள ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி களைப்பா வந்திருப்பாரு. கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கட்டும், அப்புறம் எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். இல்லப்பா, எனக்கு என்னமோ இவர் மேலதான் சந்தேகமா இருக்கு. நான் இவ்வளவு தூரம் விசாரிச்சு பேசாம நிக்கிறாருன்னா அங்க ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இவருக்கும் மோகனுக்கும் அங்க ஏற்கனவே பிரச்சனை. நான் போறேன்னு இவர் சொன்னப்பவே ஏதாச்சும் விலங்கம் பண்ணிட்டு வந்துருவாரோ நான் பயந்துட்டு தான் இருந்தேன். நான் பயந்தபடியே ஆயிடுச்சு. ஏதோ பண்ணிட்டு வந்திருக்காரு. தீபா, நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணி பேசாதம்மா. இல்லப்பா, இவர் கொடைக்கானல்ல என்னென்ன கூத்து பண்ணாருன்னு நான் பாத்துட்டு தானே இருந்தேன். மோகனும் கல்யாணியும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே இவர்தான்ப்பா. அதுக்காக வருத்தப்பட்டிருக்கவும் மாட்டாரு, ஆறுதல 4 வார்த்தை பேசிருக்கவும் மாட்டாரு. போன இடத்துல ஏடகுடமா பேசி அவங்க மனசு நோய் கடிச்சிட்டு தான் வந்திருப்பாரு. எக்ஸலென்ட். ரொம்ப சரியா சொன்னேன். அந்த மோகன் ஒரு ஜிம்மு, நான் தான் அவங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டேன். ஆமாங்க, நீங்க தான் எப்பவுமே பிரச்சனை பண்றதே. மோகன் கிட்ட நீங்க எப்படி பேசுறீங்க நான் பார்த்து தானே இருந்தேன். அப்பா, இவர் திரும்பவும் மோகன் கிட்ட சண்டை போட்டுட்டு தான் வந்திருப்பாரு. இவர் ஏன்பா இப்படி இருக்காரு? மத்தவங்களை அவமானப்படுத்துறத, கஷ்டப்படுத்துறத இவர் ஒரு வேலையாவே வச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இவருக்கு இவரோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். மத்தவங்க மனசை பத்தி, அவங்க படுற வேதனையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல. அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்க, அவங்க கிட்ட போய் இவரெல்லாம் மனுஷ ஜென்மமே இல்லப்பா. மாப்பிள, தீபா தான் எவ்வளவு தூரம் கேக்குறாளே, அங்க என்னதான் நடந்துச்சுன்னு இப்போவாது சொல்லலாமே. ஏன் இப்படி மௌனமா இருக்கீங்க? இதுக்கு மேல சொல்றதுக்கு என்னமாமா இருக்கு? இவளே நேர்ல பார்த்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாளே. பிரில்லியன்ட். இப்படி ஒரு ஜீனியஸை என் லைஃப்ல நான் பார்த்ததில்ல. மாப்பிள, நீங்க வருத்தப்படுறத பார்த்தா அங்க உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா, இனிமே இவர்கிட்ட எதுவும் கேட்காதீங்கப்பா. கண்டிப்பா இவராலதான் பிரச்சனையே வந்திருக்கும். மத்தவங்களை நோகடிக்கிறது, வருத்தப்பட வைக்கிறது இவருக்கு கை வந்த கலை. அம்மா, கொஞ்சம் நீ பேசாம இருக்கிறியா? எதுக்கு ஆவேசப்பட்டு இப்படி வார்த்தை அள்ளி வீசுற? இவர் அந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிறாருப்பா. கொஞ்சம் கூட யோசிக்காம தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காரு. நான் தப்பானவன் தான். நான் தான் எல்லா ப்ராப்ளத்தையும் கிரியேட் பண்ணிருக்கேன். எல்லாத்துக்கும் பிரச்சனை. போதுமா? இப்படி கத்தி பேசுறது இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா
எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. மைண்ட் இட். பாரு, அப்பா ஆ அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்கப்பா. ஆ எங்கம்மா அவங்க? இத வந்துட்டாங்கப்பா. ஆமா மோகன் டேய் மோகன், பாத்து அப்பா உட்கார். என்னடா இதெல்லாம்? உட்காரு கல்யாணி. உனக்கு ஆக்சிடென்ட் சொன்ன உடனே நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? உனக்கு ஆபரேஷன் வேற பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. கவலைப்படாதீங்கப்பா. சீக்கிரமா குணமாயிடும்ல? பா, சின்ன ஆபரேஷன் தான்ப்பா, சீக்கிரம் குணமாயிடும். அம்மா கல்யாணி, உட்காருமா. அம்மா இருக்கட்டும் மாமா. உட்காருமா, உட்காரு. உட்காரு கல்யாணி. பவித்ரா, அவங்களுக்கும் இல்ல சேர். மாமா, பரவாயில்ல மாமா. இல்ல இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. மாமா, டாக்டர்ஸ் நல்லபடியா பாத்துக்கிட்டால தான் இவ்வளவு சீக்கிரமா அவங்க ரிகவர் ஆயிருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும். அம்மாடி, உனக்கு ஒண்ணு பெருசா அடிபடல இல்லம்மா? இல்ல மாமா, சின்ன காயம்தான். இவன் தான். என்னடா இது, இப்படி அடிபட்டுட்டு வந்திருக்கியாடா? எப்படி வந்த? ஐயோ கடவுளே, என்னடா இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்காங்க? ஐயோ, பெருசா அடிபட்டுருச்சாடா? இல்லம்மா, சின்ன அடிதாம்மா. என்னடா சின்ன அடிங்கற? ஆபரேஷன் வேற பண்ணிருக்காங்க, நீ வேற மயக்கமா இருந்திருக்க. பாவீங்களா, நல்லா இருந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் இப்படி பண்ணிட்டீங்களா? நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க அம்மா மாட்டீங்க. சும்மா இருமா, டென்ஷன் பண்ணாம இருமா. இந்த வயிறு பத்தி எரியுதுடா. நீ அடிபட்டு அங்க படுத்திருக்கேன்னு தெரிஞ்சது நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? எல்லாம் இவளால வந்தது. அம்மா. இவளை கட்டிக்கிட்டு வந்த நேரம் தான்